அன்பே, பேரன்பே, இனிய அருளாசிர். உன் பெயர் என்ன? நீ கூறும் பெயர் இந்த உருவங்களுக்கான பெயர், இந்த உடலுக்கான பெயர். நீ கூறும் பெயர் உடலுக்கு. உடல் என்பது கூட பெயர்தான், தெரியுமா? இந்த உருவத்திற்கு. இந்த உடலை நாம் நியதி கலைந்து பார்த்தால் தலை, கைகள், கால், பாதம், கழுத்து, வயிறு, மார்பு, தொடை என்று வெவ்வேறு பகுதிகளாக குறிப்பிடுகிறோம். அதோடு கண், காது, மூக்கு, வாய் என்று புலன்களாக கூறுகிறோம். ஆனால் உடல் என்பது இல்லை, இருப்பது புலன்கள். இந்த புலன்களையும் தொட்டு பார்த்தால் உண்மையில் அது எது? தோல், இறைச்சி, எலும்பு, நரம்பு, சுக்கிலம், மச்சை, கொழுப்பு எனும் 7 தாதுக்கள் தான் இருக்கிறது. இந்த 7 தாதுக்களையும் ஆராய்ந்து அறியும் பொழுது அது பஞ்சபூத தோற்றங்கள், பஞ்சபூத சூக்கும தன்மாத்திரைகள் தான் இந்த உடலாக தோற்றம் அளிக்கிறது. இறுதியில் இது மரணத்தின் போது மண்ணாகி விடுகிறது. பஞ்சபூத அணுக்கள் பிரிந்து போய்விடுகிறது. பரபிரம்ம சொரூபமாகிய மனம் அது படைத்து கொண்டிருக்கிறது. எண்ணங்கள் உனக்குள் விதைத்து கொண்டிருக்கிறது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த மனதிற்கு பெயர் என்ன தெரியுமா? சூட்சும சரீரம். இந்த உடலுக்கு தூல சரீரம், இந்த மனதிற்கு சூட்சும சரீரம். மனதிலிருந்து வெளிப்பட்ட அறிவுக்கு விஞ்ஞானமய கோஷம் எனும் அறிவு தேகம், அறிவு சரீரம். அதிலிருந்து வெளிப்படும், அனுபவித்து ஆனந்தப்படும் அந்த சரீரத்துக்கு பெயர் ஆனந்தமய கோஷம், ஆனந்த உடல். சரி, போகட்டும். உன் பெயர் என்ன? அது உனக்கு தெரியவில்லையே. உனது பெயர்தான் ஆத்மா, உனது பெயர்தான் பிரம்மம், உனது பெயர்தான் பரம்பொருள், உனது பெயர்தான் கடவுள். இந்த உடல் நான் என்று, இந்த மனம் நான் என்று, இந்த அறிவு நான் என்று, இந்த பிராணன் நான் என்று, இந்த குணங்கள் யாவும் நான் என்று கூறிக்கொண்டிருக்கிறாயே, என்னே ஒரு அறியாமை. இந்த அறியாமையை நீக்கிவிடு. அதற்குத்தானே இந்த யோகமும் ஞானமும் இந்த சத் சங்கமும் இந்த குரு தொடர்பும் தேவையாயிருக்கிறது. உண்மையில் நீயாக இருப்பதற்கான இந்த பயிற்சியே குண்டல் யோகம், சமாதி யோக நிஷ்டை என்பதை உணர்ந்து கொள்வாயாக. என் அன்பு நிறைய அருளாசிர் நன்றி செய்க. நலமே பெறுக.